வணக்கம். இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் மக்கள் நல கூட்டணி. அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய வரைவு திட்டத்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருந்த மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியிருக்கிறது. 124 தொகுதிகளையும் 110 தொகுதிகளையும் பரஸ்பரம் இருவரும் பிரித்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கமாக தேமுதிக இணையாமல் போனது ஏன்? தேர்தல் உடன்படிக்கை என்று ஏற்படுத்தப்பட்டு திடீரென்று முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் நல கூட்டணியால் அறிவிக்கப்பட்டது ஏன்? ஒரு மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுத்து வந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அணி எந்த அளவிற்கு பலம் பெற்ற அணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இது எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது? இது போன்ற பல்வேறு கேள்விகளோடு நாம் இன்றைக்கு பயணிக்க இருக்கின்றோம். அரங்கில் நம்முடைய 4 ஆளுமைகளும், நேரலையில் ஒரு சிறப்பு ஆளுமையும் இணைந்திருக்கிறார். அறிமுகப்படுத்துகின்றேன், பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய மூத்த ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு எஸ்.ஆர். சேகர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு விஎன்ஆர் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைகிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவரையும் வரவேற்கிறேன். நேரலையில் நம்முடைய திரு முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன், மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இன்னும் சில நிமிடங்களில் இணையிருக்கிறார். முன்னதாகவே அவருடைய வருகையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் விரைவாக விவாதத்திற்குள் பயணிக்கின்றேன். திருச்சி வெளிச்சாமி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் தொடர்வீர்களா? அரசியலில் நாளைக்கு என்ன நடக்கும் யாரும் சொல்ல முடியாது. நான் நகலனோ சகாதாரனோ இல்லை, எனக்கு ஜோசியமும் தெரியாது. அது அந்த இப்போ புதிய நகலர்கள் சகாதாரர்கள் இன்னைக்கு தான் அறிவுப்பட, அவங்கள கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கு. இந்த தேர்தல் ரொம்ப வேகமாக வரப்போகுது, நல்ல வெயில் காலத்தில் வரப்போகுது, எல்லாம் கஷ்டப்படுவோம். இந்த 1.5 மாதத்துக்கு இந்த மம்மி நல கூட்டணியும் விஜயகாந்த் சேர்ந்து இருக்கிற இந்த புதிய அணி நல்ல பொழுதுபோக்கா சிரிக்க வைப்பாங்க, பார்க்கலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கும். அது என்ன மம்மி நல கூட்டணி? மம்மி நல, அதுக்கு தானே நடக்கு. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஜெயலலிதா இந்த ஆட்சியை எதிர்த்திருக்கக்கூடிய சக்திகள் அதை ஒன்றிணையாமல் அதை பிளவுபடுத்த வேண்டும் என்பது ஒரு சூப்பர் பவர், ஒரு பிரெயினுடைய எதிர்பார்ப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக ஒன்றுபட்டு விடக்கூடாது என்று காங்கிரசும் திமுகவும் தனித்து நின்றது. அந்த மாதிரி அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கணும், அதுக்கு மறுப்பே வரல. இந்த தேர்தலில் அதுதான், அதை வெற்றிகரமாக சாதித்திருக்கிறார்கள் என்று அந்த சூப்பர் பிரெயின் நினைக்குது. ஆனால் எப்படிப்பட்ட திட்டங்கள் வந்தாலும் மக்கள் தான் எஜமானர்கள். தேர்தல் முடிவு காங்கிரஸ், திமுக இந்த அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்பது தெளிவாக. தொடர்ச்சியாக இது ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் மேடையில் பேசக்கூடிய, விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் பேசுவதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஸ்டாலின் சொல்கிறார், இது அஇஅதிமுகவினுடைய பினாமி டீம் அப்படின்னு இன்னைக்கு தேமுதிக இணைவதற்கு முன்பாகவே சொல்கிறார். என்னுடைய தொடர் கேள்வி, ஒரு ஜனநாயகத்தில் யாரும் யாரோடும் கூட்டணி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில் எங்களோடு கூட்டணி சேர்பவர்கள் மட்டுமே அஇஅதிமுகவினுடைய உண்மையான எதிர்ப்பாளர்கள் என்று அது நீங்க தான் சான்றிதழ் கொடுப்பீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட சேர்ந்தா மட்டும்தான் நீங்க உண்மையான எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற சான்றிதழை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நான் சொல்றேன். அதாவது எங்களோடு சேரலனாலும் பிஜேபி அதிமுக பினாமின்னு சொல்லல. அதான் எங்களோட சேரல ரகசிய உடன்பாடு, பிஜேபிக்கும் காங்கிரஸ் திமுக ரகசிய உடன்பாடு சொல்லி முடிச்சிடுறேனே. அதிமுக பினாமின்னு சொல்லல, இவர்களை மட்டும் ஏன் சொல்லுகிறோங்கிறது தான் அது முக்கியம். ஆக எல்லாரையும் நாங்க சொல்லல. நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், நீங்க உங்களுடைய பார்வையில் இப்படி நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் பாஜகவால் வலிமையான வாக்கு சதவீதத்தை இங்கே பெறுவது இயலாது. இவர்கள் வலிமையான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் அதிமுகவிற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் தான் போட்டி என்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற நிலையில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்ற அச்சம் மக்கள் நல கூட்டணியை விமர்சிக்க வைத்தான். நான் சொல்றேன், வெளிப்படையான உண்மை, அவருடைய உள்நோக்கம் அவர்களை அறியாமலே இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. எப்போது இந்த மம்மி நல கூட்டணி பகிரங்கமாக எங்களுக்கும் அதிமுகவும் தான் போட்டி என்று சொன்னார்களோ, அதிலேயே என்னவென்றால் மக்கள் மனதில் உளவியல் ரீதியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதை போலவும் அதிமுக பலமாக இருப்பதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது, அதுதான் அவருடைய நோக்கம். அதிமுகவிற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்ததால் அவர்கள் மம்மி நல கூட்டணிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் யாருக்கும் நேரடியான போட்டி? எங்களுக்கு அதிமுக தான் போட்டி. அதனால நீங்களும் மம்மி நல கூட்டணி தானே? இல்ல மம்மி நல கூட்டணி இல்ல, கிடையாது. அதிமுகவிற்கும் எங்களுக்கு நேரடி போட்டி சொல்ற ஒரே காரணம். நான் சொல்வது வேற, நீங்க சொல்றது வேற.
அவர்கள் நாங்க ஏற்கனவே பலமா தாங்க இருக்கிறோம். இவங்க கொசுவெல்லாம் சேர்ந்தா இவங்க ஒரு பெரிய யானை எதுக்க போகுது, அது இல்ல. இவர்கள் ஒரு காமெடி பீஸ் தான். எங்களுக்கு தேர்தல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போறது. திரு மூத்த அரசியல் தலைவர், இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர், மிகப்பெரிய சாணக்கியன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் நேற்று முன்தினம் சொல்கிறார், கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றார். எந்த தொடர்ச்சியாக தொடர்ச்சியா தேமுதிக சார்பில் இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்றாங்க. நாங்க யாரோடும் கூட்டணி கிடையாது, தனித்துன்னு சொல்றாங்க. பிரேமலதா எங்கள் தலைமை ஏற்றுக்கொள்வதோட நாங்க கூட்டணி தெளிவா சொல்றாங்க. அதன் பிறகும் தொடர்ச்சியாக தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியோடு இணைந்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவெல்லாம் கேள்வி கேட்டீங்கல்ல, 2 நாளைக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால ஜி ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் முன்னால சொல்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நாங்க யாரையும் அப்படி சொல்லவே மாட்டோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவோம். எங்கள் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், நாங்க யாரு பின்னாலையும் போக மாட்டோம்னு சொன்னாங்க. விஜயகாந்த் சொன்னாரு, நான் தனியா தான் நிற்பேன், நான் தனியா தான், மக்களோடும் ஆண்டவனோடு மட்டும்தான் கூட்டு அப்படி சொன்னாரு. இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க கேட்டீங்களா? உங்களை போட்டு உங்க வழியை தான் பின்பற்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல் பின்னால வர போறான்னு சொல்றீங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க சேரலையா? அந்த மாதிரி தான வரும் தெரியுது சார். இது இந்த கேள்வி கேட்கிற போது அதை நீங்க கேட்கலாமே. நம்ம முத்தரசன் கேட்கலாம். திரு சேகர், தேசிய ஜனநாயக கூட்டணியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2வது இடத்தை பிடிக்க முடிந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே தனித்து நிற்கிறது. 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக போட்டியிடுவோம் என்று சொல்கிறீர்கள். கடைசி வாய்ப்பாக சரத்குமார் அவர்கள் உங்கள் அலுவலகத்திற்கு வந்து சுற்றி பார்த்து விட்டு சென்றார். அதுவும் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்று அவர் சொல்லக்கூடும். இன்னைக்கு அவரும் போய் அதிமுக அணியில சேர்ந்துட்டார். என்ன அளவிற்கு இன்றைக்கு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், 0 0 சேர்ந்தால் அது தோல்வியில் தான் முடியும் என்று சொன்னால், இந்த தேமுதிக என்ற 0த்திற்காகத்தானே இவ்வளவு நாள் அவர்கள் பின்னாலேயே துரத்தி கொண்டிருந்தீர்கள்? இல்லை, அதாவது ஒரு விஷயம், அதாவது நேற்றுக்கு ராத்திரி உங்கள் தொலைக்காட்சியில் தான் இப்போ உள்ளே வரும்போது, இப்போ நேற்றுக்கு ராத்திரி வைகோ முதலமைச்சர் கேண்டிடேட்டை இல்லைன்னு சொல்கிறாரு, இன்றைக்கி ராத்திரி அவர் இருக்குன்னு சொல்கிறார். கம்பேரிசன் போட்டு காமிச்சிங்க. இப்போ இது விஜயகாந்தை பொறுத்த மட்டும் அவர் எங்களோட இருந்தார். அவர் 2014 நீங்களே நிறையா கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் தனியாக போகிறேன்னாரு. இப்போ அவர் தனியாக போயிட்டார். அவர் 2005 ஆரம்பித்த கட்சிக்கு அவர் 3வது முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே முன்னிறுத்தப்பட்டு தன்னையே முன்னிறுத்திக்கிட்டவர். அவர் ஒரு பெரிய இதுவரையும் தமிழக சரித்திரத்தில் அந்த மாதிரி இல்லை. நீங்களும் முன்னிறுத்தினீங்க? இல்லை, அவரே நிறுத்திக்கிட்டு அவர் நீங்களும் முன்னிறுத்தினீங்க? இல்லை, விஜயகாந்தை கிங்காக நாங்கள் பரிசீலிப்போம் என்று பாஜக சொல்லியது. இல்லை, நாங்கள் இங்கே கிங் ஆகணும்னா எங்க அன்னைக்கு வாங்கி நீங்கள் அழைச்சிங்க. எங்களிடம் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் இப்போது அறிவிக்கவில்லை என்று அந்த வேகன்சியை சொன்னோம். அதே மாதிரி உங்களை தலைமையேற்றுக் கொள்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு வர வேண்டும் என்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தான் முடிவெடுத்து சொல்ல முடியும். இங்கேருந்தே இன்னைக்கு வைக்க சொன்னாரே, திடீர்னு நான் என்னையே ஒருங்கிணைப்பாளராக அவரே அறிவிச்சுக்கிறார். 2 கேள்வி. அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு 0த்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று பாஜக ஏன் விரும்பியது? இல்லை, அதாவது நாங்கள் ஒன்று என்று எங்களுடைய எண்ணிக்கை ஒன்று, நாங்கள் நம்பரோடு இருக்கோம்னு நாங்கள் சொன்னோம். சரி, அதனால் எங்களோடு யார் சேர்ந்தாலும் அது மிகப்பெரிய எண்ணிக்கையில் தான் போய் சேரும். அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. மீதி எல்லோரும் 0 தான். இல்லை, அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில் அவங்க சொன்னனுடைய உதாரணம் அது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜயகாந்தை நாங்கள் நண்பராகத்தான் கருதுகிறோம். ஆனால் என்ன ஒரு பெரிய மன வருத்தம் என்று சொன்னால், முதலமைச்சராக போக வேண்டும் என்று நினைத்து அவர் போய் குதித்த இடம் எங்கள்கிட்ட இருந்தா ஜெயிக்கக்கூடிய இடம் கூட அவருக்கு கிடைக்காது. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் சதவீதத்தில் அடிப்படையில் மட்டும் பார்த்தால் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தையும் கூட்டினால் 11 விழுக்காடு வருகிறது. ஒருவேளை பொதுவாக அவர்களுடைய வார்த்தைகளில் அஇஅதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எதிரான ஒரு அலை வீசுகிறது, அது வலுவாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு கிடைக்கும் என்று வைத்துக்கொண்டால், ஒரு உத்தேசமாக வச்சுக்கிட்டா கூட ஒரு 15 விழுக்காடு வரை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தனித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாஜக வெறும் 5000 வாக்குகளை வாங்கிறது. பாஜகவினுடைய சராசரி வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் வெறும் 2 விழுக்காடு. 2 விழுக்காடு வாக்குகள் இருக்கக்கூடிய பாஜக 11 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை பார்த்து நீங்க குறைத்து மதிப்பிடுவது எந்த அளவுக்கு சரியானதா? இல்லை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய மொத்த வாக்கு வங்கிகளை நாங்கள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியிலேயே அதிகமாக 5.8, நாங்கள் 5.6 அல்லது 4 அந்த இதில் சேர்த்து வாங்கிய வாக்கு இல்லை. அதாவது கூட்டணி என்று வருகின்ற போது நரேந்திர மோடிக்கு விழுந்த வாக்குகள் இது.
எல்லா கட்சியும் சேர்ந்த போது அதனுடைய கேப்டன் வந்து நரேந்திர மோடி, அதுக்காக வந்தது. அது இப்ப விழுமா, கூட விழுமா, குறைச்சி விழுமா தெரியாது. தமிழ்நாட்டுல கேப்டன் விஜயகாந்த் தான் இல்ல, அதாவது அதிகமான தொகுதியில நிறுத்தணும். நாங்க எங்களுக்கு கேப்டன் யாருங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த வகையில் விழுந்தது. அதனால ஒரு தனி மனிதனுக்காக ஒரு தனி கட்சிக்காக வேலை. நான் சொல்ல ஒரே விஷயம் சொல்லிடுறேன். அதாவது விஜயகாந்த் இப்போதும் போயிருக்கிற இடம், மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறவர்கள் நல்ல வங்கியை பார்த்து கடன் வாங்குவார்கள். அவர் வந்து திவாலான வங்கியில போய் கடன் கேட்கிறாரு. அவருக்கு நல்ல மாட்டை வாங்கி கட்டி பால் கறக்கணும்னு நினைச்சா மடிவத்தின மாட்டை வாங்கி கட்டிக்கிட்டு பால் கறக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் இங்க இருக்கும்போது நல்லா வாழ்க. அதுதான் நாங்க சொல்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக பாஜகவோடு இருந்த போதும் அவர் வெற்றி பெறல. இல்ல, வெற்றி பெறவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் வெற்றி பெறுவதற்கான கூட்டணி, நாடு முழுவதும் பேசப்பட்ட கூட்டணி, மிக பரபரப்பாக என்னை விட இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி அல்லது மரியாதைக்குரிய நம்முடைய ஞானி அவர்களுக்கும் ஆங்கில புலமை அதிகமாகவே உண்டு. பெக்கிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிச்சைக்காரன். ஏன் கூட்டணி பிச்சை கேட்டு தமிழக பாஜக தலைவர்கள் தேமுதிகவின் பின்னாடி பிச்சை எடுத்துக்கொண்டு திருந்தார்கள்? கூட்டணி பிச்சை என்ற வார்த்தையை சுப்பிரமணியன் சாமி பயன்படுத்தினார் என்று சுப்பிரமணியன் சாமி பாஜக. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மீது மிகப்பெரிய ஒரு வன்மையான, ஒரு கொடுமையான, ஒரு அநியாயமான ஒரு வார்த்தை பிரயோகம் நடத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதை கருதுறேன். காரணம் சுப்பிரமணியன் சாமி நடத்துறாரு. நான் முடிக்கிறேன். அதாவது கூட்டணிக்கு பேசப்பட்டது, கூட்டணிக்கு அவர் வரவில்லை என்று சொன்ன உடனே அதுக்கப்புறம் எங்களுடைய காய்களை அப்படியே நிறுத்திவிட்டு நாங்கள் எங்களுடைய பணியை தொடர்ந்துட்டோம். இதுதான் நடந்த விஷயம். சுப்பிரமணியன் சாமி வார்த்தை. சுப்பிரமணியன் சாமி என்ன சொன்னாரு? பெக்கிங் ஃபார் அலையன்ஸ் இன்னைக்கு சொல்லிக்கிறாரு. இல்ல, அதாவது என்னுடைய வார்த்தை அல்லது மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சாமி அவருடைய வார்த்தை. இல்ல, அவர் பாஜக கட்சி அலையன்ஸுக்கு பின்னால் போகிறது. ஆமா, இந்த வார்த்தை அப்படியே சொல்றாரு. பாஜகவினர், தமிழக பாஜகவினர் அலையன்ஸுக்காக தேமுதிகவின் பின்னாடி அவர்கள் பெக்கிங் ஃபார் அலையன்ஸ் போனார்கள் சொல்றாரா, போயிட்டு இருக்காரு சொல்றாரு. போனார்கள், அது தவறுங்கிறாரு. இல்லை, அவருடைய வார்த்தை பிரயோகம் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆங்கில புலமை உள்ளவர். அதுக்கு நேரடியான அர்த்தம்னு பச்சைக்காரன் எடுக்க முடியாது. தாங்கிட்டு போக வேண்டாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். காரணம், நான் என்னுடைய என்னுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் தான் சொல்லுவேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியின் பின்னால் அப்படி கையேந்தி போகவில்லை. எங்களுடைய 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்டை இப்ப ரெடியா வைத்திருக்கேன். ஓகே, நான் சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்து தவறான கருத்து அப்படின்னு நீங்க சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். திரு ஞானி, அடிப்படையில் இந்த மக்கள் நல கூட்டணியை மிகப்பெரிய அளவிலே பொதுத்தளத்தில் ஆதரித்தது நீங்கள் தொடக்கத்தில். அது அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது என்று சொன்னால் மிக இல்லை. உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்றைக்கு விஜயகாந்த் சேர்ந்ததால் மட்டுமே அதை கடுமையாக ஆதரிக்க. உங்களுடைய பிளாக்ல நீங்கள் எழுதிக்கிறீங்க, இது ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஒரு தனி மனிதரை வைத்து, அந்த தேமுதிக என்ற ஒரு கட்சியை வைத்து மட்டுமே அந்த மாதிரி எடை போடுவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? வாக்குகளின் அடிப்படையில் தேமுதிக இவர்களை விட, இந்த அணியில் இருக்கக்கூடிய மற்ற 4 கட்சிகளை விட வலிமையான வாக்கு சதவீதத்தை உள்ள கட்சி. இவ்வாறு ஒரு கூட்டணி அமைந்திருப்பது என்பது ஒரு பலமான கூட்டணியாகத்தானே யதார்த்த அரசியலில் பார்க்க முடியும்.